ஒரு தவறு செய்தால் எங்களை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நீக்கம் செய்யப்படுவார்கள் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆகவேதான் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களாக இருந்தாலும் சரி, கழக நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஒழுக்கத்துடன் இருந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நீங்க இங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க, நிறைய பேர் ராகவன் அவரோட நீங்க மாமல்லபுரத்துல இருந்து இங்க வந்திருக்கிறீங்க. ராகவன் பேர் சொன்னா நிறைய கை தட்டு விழும், அதனால அடிக்கடிக்கு நான் ராகவன் சொல்லவா. இளைஞர் தளபதியை நம்பி வந்திருக்கிறீங்க. உண்மையாகவே உங்களுக்கு உண்டான பதவிகள் தலைவர் தளபதியுடைய அனுமதி பெற்று உங்களுக்கு மிக விரைவில் பதவிகள் வழங்கப்படும் என்பதையும் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் வருகிற உள்ளாட்சி தேர்தலில் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து நம்ம எல்லாமே அந்த உள்ளாட்சி தேர்தலில் கவுன்சிலராக இருந்தாலும் சரி, அது வார்டு உறுப்பினராக இருந்தாலும் சரி, அது தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் தான் வெற்றி பெறுவார்கள். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதற்கு தகுந்தால் போல் உங்களுக்கும் எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள், ஒன்றியம், நகரம், அணி தலைவர்கள், கிளை செயலாளர் எல்லாரும் கலந்து பேசி உங்களுக்குண்டான தலைவர் தளபதியிடம் அனுமதி பெற்று உங்களுக்குண்டான தேர்தலில் நீங்கள் நிற்பதற்கும் உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்க எல்லாரும் அப்படியே பாத்தீங்கன்னா சில பேர் நல்லா சிரிச்ச முகத்தோடு இருக்கிறாங்க, சில பேர் என்னடா இது ரொம்ப நாள் வேற ஒரு கட்சியில இருந்தோம் இப்போ இங்க வருமே அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. அதெல்லாம் தயவு செய்து எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க. நீங்க தலைவர் தளபதியை மட்டும் நீங்க நம்புங்க, அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதனால நீங்க பயப்பட வேண்டாம், எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்று முதல் நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் குடும்பத்தில் ஒரு அங்கமாக நீங்கள் இருப்பீர்கள். அதில் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கணேசன் நகர செயலாளர் 30 வருடங்களாக மகாபலிபுரத்தில் இருந்திருக்கிறார். இன்னைக்கு அவரும் நம்மளோட வந்து சேர்ந்திருக்கிறாரு. அவர் ராகவன் அப்பான்னு சொன்னாங்க, அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிறாங்க ரெண்டு பேரும் பார்த்தா. அப்பயே அங்க சொன்ன ரெண்டு பேரும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.